செயற்படுற சில நிறுவனங்கள் வெளி மாவட்டங்கள்ல இருந்து வந்து எங்களுடைய இந்த பெண்களின் வாழ்வாதாரத்துக்காக இலகுவாக கடன் தாரதான ஒரு பாசாங்க காட்டிக்கொண்டு அவங்கள அதுக்கு உட்படுத்தி பிறகு அதை கட்டாயமாக அறவிட வேணும் என்ற ஒரு நிலப்பாட்டுல வந்து அந்த பெண்கள் வந்து 5 பேர் கொண்ட குழுக்களாக இணைக்கப்பட்டு கடனை வழங்கப்பட்டு திரும்ப அறவிடும் போது அவங்களுக்கு சரியான கஷ்டமாக இருக்குது. ஏனென்றா வட்டி அதிகமா இருக்கிறதால அவங்களுக்கு சரியான கஷ்டமா இருக்கு திரும்ப செலுத்துறதுல வந்து. அதால அந்த பெண்கள் வந்து தற்கொலை வரைக்கும் போயிருக்கிறாங்க. அப்படியான நடவடிக்கைகளை செய்யற அந்த நுண்ணிதி கடன் சம்பந்தமாக நாங்கள் அரசாங்கம் வரைக்கும் அறிவிச்சிருக்கிறோம். இந்த நுண்ணிதி கடனை நாங்கள் நிப்பாட்ட வேணும் என்று. ஆனா இந்த நுண்ணிதி கடன் பெண்கள் வந்து அதுக்குள்ள அந்த விலைக்குள்ள சிக்கிற பெண்கள் வந்து எங்களுடைய யுவசக்தி குழுக்கள் இருக்கிற இடங்கள்ல குறைவாகவே இருக்கு, இல்லை என்று சொல்லலாம் மடிவா. அப்படி ஏனென்று சொன்னா எங்களுடைய யுவசக்தி குழுக்கள் சேமிக்கிற சேமிப்புல வந்து சுயமாக கடன் எடுத்து அவங்க செய்யக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதால அந்த விலைக்குள்ள அவங்க சிக்கல. ஆனா இப்ப பாராளுமன்றத்துல ஒரு சட்டம் ஒன்று உருவாக்கப்பட்டு இருக்குது. எப்படி என்று சொன்னா இந்த நுண்ணிதி கடன்கள் எல்லாத்தையும் ஒரு குடையின் கீழ் கொண்டுவர வேண்டும், நிதிகள் எல்லாத்தையும் ஒரு குடையின் கீழ் கொண்டுவர வேண்டும் என்றும், இலங்கையில இருக்கிற எல்லா நிதி நடவடிக்கைகளும் மத்திய வங்கிக்கு கீழே கொண்டு வர வேண்டும் என்றதும் அந்த பாராளுமன்றத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிற சட்டம். அதுக்குள்ள வந்து இந்த நுண்ணிதி கடன் என்ற லாப நோக்கோட செயற்படுற நிறுவனத்துக்கும் உங்கள் போன்ற வேறு பல நிறுவனங்களின் சேமிப்பு பழக்கத்துல வார நிதிக்கும் வித்தியாசம் இருக்கு. அதனால அதுக்கான ஒரு நடவடிக்கையை எடுக்கலாமே ஒழிய எங்களுடைய இந்த சுயமாக சுதந்திரமாக பெண்கள் கடன் எடுக்கிற நடவடிக்கைகளை மேற்கொள்ற இந்த நிதியை அந்த ஒரு சட்டத்துக்கு கீழே கொண்டு வருவார்களாக இருந்தால் எங்களுடைய பெண்கள் சுதந்திரமாக கடன் எடுத்து சுயமாக தொழில் செய்து வாழ்வது மிகவும் கஷ்டமாக இருக்கும். ஏனென்னா பல தடைகள் இருக்கு. ஆனபடியா அவங்களை அந்த சட்டத்துக்குள்ள கொண்டு வருவாங்களா இருந்தா அந்த சுதந்திரம் எல்லாம் பெண்களுக்கு பறி போகும்.